அதனால் நம்ம வந்து அவங்களுடைய வழியில் தான் நம்ம செய்யணும், நம்ம இந்த கட்சிக்கு ஒரு ஆணவத்தோடு செயல்படக்கூடாதுங்கிறத இலைமறை காயாக சொன்னது தான் அந்த 10 நாள் அவகாசம். அது கெடல, அந்த கெடல. அது புரியாத ஜென்மங்கள் புரிஞ்சு என்ன பலன்கிறது மாதிரி அவர் புரியலை. படுதோல்வி அடைஞ்சாச்சு, பாதாளம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் படுகொலியில் கொண்டு வந்து மூடணும்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு இருக்கும்போது தொண்டர்கள் அங்கே பொங்கி எழணும். இனிமேல் வந்து தலைவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சி அந்த தொண்டர்கள் மூலமான ஒரு போர்க்குடி, ஒரு பிரச்சனைகள், இவர் செல்ல இடத்துல எல்லாம் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்து இவருடைய பிரச்சாரங்களை எல்லாம் இந்த காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் விரட்டி அடித்து அந்த மாதிரி ஒரு புரட்சி உருவாகணும். அந்த மாதிரி ஒரு புரட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாகணும். அது அங்கே இருக்கிற தொண்டர்கள் தான். நீங்கள் இன்னும் அந்த நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரட்சி தலைவர் கட்சி உருவாக்கிய அந்த ரெட்டைலை சின்னமும் கட்சியும் காணாமல் போயிடும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த அதில் அந்த தடால் புடாலுங்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்ய மாட்டார். தொண்டர்கள் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக வேண்டியதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூடால இருக்க ஒரு 4 பேர்கள் சேர்ந்து இதுக்கு தள்ளுறாங்க. இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. கட்சி அழிக்க வந்து இபிஎஸ் திட்டம் போட்டிருக்கா சொல்றேன். 100%. ஏன் சார் அவர் வந்து அதிமுக அழிக்கிறாரு? ஏங்க, ஒரு தோல்வி பார்க்கலாம், 10 தோல்வி 11 தோல்வி ஆகும்போது அவர் வந்து கட்சியை அழிச்சாதான் மற்ற இன்னொரு இடத்துல அவருக்கு ஒரு சலுகை கிடைக்குமா இருக்கும்.